Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க subscribe button press பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button-ஐயும் press பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். Friends, இன்னைக்கு வீடியோல ரொம்ப ஈஸியா 2 நிமிஷத்துல அமுல் பட்டர் டேஸ்ட்ல சூப்பரா வெண்ணெய் எப்படி பண்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அதுவும் பால் தயிர் இதெல்லாம் இல்லாம ரொம்ப ஈஸியா பண்ணிர போறோங்க 2 நிமிஷத்துல. அதை எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துர்க்கேங்க. இந்த மாதிரி சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். இதுல 1/4 கப்பை விட குறைவான அளவுல நெய் சேர்த்திக்கிறேங்க. பாருங்க, இது 1/4 கப் அளவு, இதை விட குறைவாக தான் எடுத்திருக்கேன். நெய் உருக்கிக்கோங்க. நெய் உருக்கிட்டு சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன். நம்ம உப்பு சேர்த்துறனால சால்டட் பட்டர் டேஸ்ட்டில் அதே மாதிரி இருக்குங்க. அதுக்காக நம்ம உப்பு சேர்த்திக்கிறோம். கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. அப்போ நம்மளுக்கு அந்த வெண்ணெய் கலர் வரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக சின்ன சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறோம். இப்போ இது கூட நம்ம இதை வெண்ணெய் ஆக்கிறதுக்கு 4 ஐஸ் கியூப் சேர்த்திக்க போகிறோங்க. 1/4 கப் விட கொஞ்சம் குறைவான அளவு நெய்க்கு 4 ஐஸ் கட்டின்றது கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ அதிகப்படுத்திக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஐஸ் கட்டி அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இதை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் வச்சு ரன் பண்ணிக்கலாம். பாருங்கள், உள்ளார உங்களுக்கு கலர் மாறுறது தெரியும். ஒரு 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு இது அப்படியே வெண்ணெயாக மாறிடுங்க. நான் ரொம்ப குறைவான அளவில் எடுத்துருக்கனால பாருங்கள் சைட்ஸ்லாம் ஒட்டியிருக்கு. நான் அதை கொஞ்சம் தள்ளி விட்டுக்கிறேன். தள்ளி விட்டுட்டு திருப்பி நம்ம ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் திருப்பி அடிச்சிக்கிறேன். இப்படி சூப்பராக சாஃப்டாக அதே டேஸ்ட்டில் அமுல் பட்டர் டேஸ்ட்டில் அதே டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்குங்க. நம்ம கடையில் வாங்குகிறோம் பார்த்தீங்களா வெண்ணெய், அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா திங்ஸுமே நம்ம இதில் ஆட் பண்ணலை. பாருங்கள், சூப்பராக வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட அவசரத்துக்கு வெண்ணெய் இல்லை, நெய் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற டைமில் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வெண்ணெய் செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி செய்கிறப்போ நம்ம பிரெட் ஏதாவது டோஸ்ட் பண்ணுறோம், இல்லை குழந்தைங்களுக்கு தோசை மேலே போடுறதுக்குலாம் ஏதாவது நெய் வேணும், இந்த மாதிரி வெண்ணெய் வேணும் அப்படின்ற மாதிரி டைமில் நம்மளுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட 1/2 கப்பு அளவுக்கே வருங்க. 1/2 கப்பை விட கொஞ்சம் அதிகமாகவே வரும் இது. அதே மாதிரி லைட்டான ஒரு எல்லோ கலரில், லைட்டாக ஒரு சால்ட் டேஸ்ட்டில் சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஐஸ் கட்டி போட்டனால இப்போ இது சில்லுன்னு இருக்குது, அதனால நல்லா கெட்டியாக இருக்குது. பாருங்கள், சாஃப்டான வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.